மகேந்திரன் அவர்கள் வந்து ஒரு நேர்காணல் கொடுக்குறாரு ஒரு யூடியூப் சேனலுக்கு. அதுல கேள்வி கேட்கிறாங்க, என்னங்க உங்களுக்கு கரண்ட் கட் ஆயிடுச்சா, ஏன் கவலைப்படுறீங்க? சோலார் சிஸ்டம் எதுக்கு ஒருத்தன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான்? அப்படி சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறது எதுக்கு ஒருத்தன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான்? அதை வாங்கி மாட்டுங்க, கரண்ட் வேணா என் வீட்டோட எடுத்துக்கோங்க. 6 மாசம் பேசாதீங்க, 6 மாசம் பேசாதீங்க. உங்களுக்கு கேள்வி வேணுமா பதில் வேணுமா? கேள்வி கேட்டதானே பதில் வரும், அது ஒரு விஷயம். மிஸ்டர் மகேந்திரனை பொறுத்த அளவுல கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னா சோலாரை வாங்கி மாட்டிக்கணும். பஸ் வரல அப்படின்னா பைக்கு, காரு, ஓலா, ஊபர்ல ஏறி போயிடணும். தண்ணி வரலன்னா சும்மா இருந்துக்கிட்டு அக்வாபினா, கிண்ட்லி, குங்லி வாங்கி குடிச்சிடணும். வீட்டுக்கு வெள்ளம் வந்துச்சுன்னா ஏன்டா வெள்ளம் வந்து கத்துறீங்க, வீடுனா வெள்ளம் வரத்தான் செய்யும். அப்பார்ட்மெண்ட்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான், அது 8வது மாடியில உட்கார்ந்தீங்கன்னா வெள்ளம் வர போறது இல்ல. இதான் மாஸ்டர் மகேந்திரனுடைய அறிவு. கொஞ்சம் சொல்லுவாப்ல. தீபாவளி, பொங்கல் இந்த நேரங்கள்ல இல்ல விடுமுறை நாட்களில் கிளாம்பாக்கத்துல மக்கள் கண்டிப்பா போராட்டம் பண்ணுவாங்க, பேருந்து இல்லைன்னு. ஏற்கனவே பேருந்து இல்லைன்னு போராடுறாங்க. அந்த மாதிரி நேரங்கள்ல மாஸ்டர் மகேந்திரனுடைய அறிவுரை என்னவா இருக்கும்னா, பேருந்து இல்லைன்னு ஏன் நீங்க போராட்டம் பண்றீங்க? நீங்க நல்ல ஆட்சி வரணும்னு வச்சீங்க, மாற்றம் வந்துருச்சு, பேருந்து இல்லைங்களுக்கெல்லாம் போராட்டம் பண்ணுவீங்களா? பேருந்து இல்லை அப்படின்னா ட்ரெயின்ல போங்க, ட்ரெயின்ல ஃபிளைட்ல போங்க, ஃபிளைட்டும் இல்லையா ட்ரெயினும் இல்லையா நீங்க பிரைவேட் பஸ்ல புக் பண்ணி போங்க, பிரைவேட் பஸ்ஸும் இல்லையா கார்ல போங்க, இல்ல பைக்ல போங்க. எதுங்க கடவுள் எதுக்கு கால் கொடுத்துருக்கான்? நடந்து போங்கடா நாதாரிகளா அப்படின்னு சொல்லுவாப்ல.